வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனை பார்க்க போது மோர் குழம்பு ஆனியன் பக்கோடா. இந்த மோர் குழம்பு ரெடி பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஆனியன் பக்கோடா இருக்குல்ல, ஒன்று ஸ்நாக்ஸும் தொட்டு சாப்பிடலாம், இன்னொன்று வந்து அந்த மோர் குழம்பு மேலேயே போட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் அது பக்கோடா மோர் குழம்புன்னு சொல்லுவாங்க. இதோட இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நார்மலாக என்ன பண்ணுவீங்க, வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது வெண்டைக்காய் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணுறீங்களே. ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ண போதில்ல. இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொடி பண்ணியிருக்கேன். அந்த பொடி வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆனியன் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 4 நம்பர், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், இடித்த பூண்டு 15 பல்லு, இடித்த இஞ்சி 5லேருந்து 10 கிராம், அதாவது சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 1 நம்பர், சோம்பு 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி 1/2 கைப்பிடி, உப்பு டு டேஸ்ட், ஆயில் ஃபார் ஃப்ரை. இதாங்க இந்த பக்கோடாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பக்கோடா ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம் 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுங்கள். எப்படி பிரியாணிக்கோ ரைத்தாக்கும் கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணணும். ஸ்லைஸ் பண்ணி முடித்த பிறகு வெங்காயம் கையிலே க்ரஷ் பண்ணுங்கள். சின்ன குவான்டிட்டி வீட்டில் பண்ணும்போது வெங்காயத்தை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கோடா பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருந்ததுன்னா கடையிலையோ ஹோட்டல்லையும் பண்ணும்போது வாஷ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் சின்ன குவான்டிட்டி பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் வராது, அதனால் வாஷ் பண்ணிட்டு பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் க்ரஷ் பண்ணி போட்டாச்சுல, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி இந்த குவான்டிட்டி பாருங்கள். சும்மா ஒரு சின்ன துண்டாக இருக்கும், ஒரு 5லேருந்து 10 கிராம் தான் இருக்கும். அந்த இஞ்சியை வந்து நல்லா இடித்து போட்டிருக்கோம். அதேமாதிரி பூண்டு தோலோட இடித்து போடுங்க. இந்த மாதிரி பக்கோடா ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஸ்கின்னோட இடித்து போடும்போது உங்களுக்கு அந்த வாசனை நல்லா வரும். இதுக்கு பிறகு உப்பு தேவையான போடுறோம். உப்பு போட்ட பிறகு மிளகாய் பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இதே சக்தி சில்லி பவுடர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு பெருங்காயம் பவுடர், சோம்பு, பச்சை மிளகாய் ஆப்ஷன் தான். நம்ம ஆல்ரெடி காரத்துக்காக வந்து சில்லி பவுடர்னு போட்டிருக்கோம். அதே டைமில் ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த மசாலா அது வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகணும், அதுதான் கான்செப்டே. இதை புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல தண்ணி தெளிக்காமல் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணால் வெங்காயத்தில் இருக்க தண்ணி அப்படியே இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகும். இதுக்கு பிறகு பைண்டிங் ஏஜென்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதாவது கடலை மாவு, அரிசி மாவு. கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன். நார்மலாக 2க்கு 1 மடங்கு, 2 மடங்கு கடலை மாவுனா 1 மடங்கு அரிசி மாவு. ஆனால் இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷனில் 1/2 மடங்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அரிசி மாவு. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உதிரியாக இருக்கா, இந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி தெளித்து தான் மிக்ஸ் பண்ணணும். தண்ணி அதிகமாக போட்டுனா உங்களுக்கு போண்டா கான்செப்டில் போய்டும். அதனால் ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயத்துலையும் தண்ணி இருக்குது, அதே டைம் தண்ணியும் தெளிக்கிறோம். அதனால் கவனமாக மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணால் கரெக்டான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அந்த வெங்காயம் அந்த மாவு எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எண்ணெய் சூடாக இருக்கா செக் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் சூடான பிறகு இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணி போடணும். கையில் க்ரஷ் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த பக்கோடா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இல்லை அப்படியே நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, சில பக்கோடா ரொம்ப பெருசாக இருக்கும், சிலது வந்து அந்த வெங்காயம் மட்டும் ஃப்ரை ஆகும். அந்த வெங்காயம் ஃப்ரை ஆகும்போது என்ன ஆகுனா, தீஞ்சு போனால் அந்த டேஸ்ட் வந்துடும். அதனால் ஈவனாக கையில் க்ரஷ் பண்ணி போடணும். நான் இன்னொரு வாட்டி ஃப்ரை பண்ணுறேன், அப்போ பாருங்கள். இப்போ இந்த பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது எப்படி க்ரஷ் பண்ணுறது பாருங்கள். அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எப்படி நம்மளோட 5 விரலும் மிக்ஸ் ஆகுது பாருங்கள். பெரிய விரலும் சின்ன விரலும் சேர்த்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணி போடணும். சின்ன சின்ன துண்டாக கீழே விழ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துனா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ஆனியன் பக்கோடா ரெடி.
பார்க்குறதுக்கு சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தொடர்ந்து மோர் குழம்பு எப்படி பண்ணுறது பார்ப்போம். மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: தயிர் 400 ml, தேங்காய் 3 பத்தை, பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், காஞ்ச மிளகாய் 2 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். தயிர் திரியாக இருக்கக்கூடாது, அதனால தான் நல்லா பீட் பண்ணு சொல்கிறேன். பீட் பண்ணி முடித்த பிறகு 400 ml தயிருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 350 ml தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றின பிறகு இந்த மாதிரி மோராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கையில் எடுத்தினா இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கரெக்டாக வரணும். இப்போது இந்த மோர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தேங்காய் பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த தேங்காய் நான் சொல்லியிருக்க குவான்டிட்டிக்கு பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். அதே டைமில் பச்சை மிளகாய் காரத்துக்காக சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். தாளிப்புக்கு 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வீட்டில் போடுங்க. அதே டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிடும். இந்த தேங்காய் அரைக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாலும் உங்களுக்கு அந்த மோர் குழம்பு நல்லா இருக்காது. அதே டைமில் ரொம்ப குறைன்னு கூடாது. ஒரு 90% அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு தெரிய வரும், கொஞ்சமாக திரியாக இருக்கும். இப்போது தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பை போட்டு ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணுறோம். தேங்காய் எண்ணெய், கடுகு, சீரகம், பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் உடச்சி போட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம் போடுறோம். இந்த இடத்துல அடுப்போட ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஏங்கிட்டனா மஞ்சத்தூள் போட்ட உடனே உங்களுக்கு கருக ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்ச பிறகு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த பேஸ்ட்டை போட்ட பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம். அதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சா, இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை டைல்யூட் பண்ணுறோம். அதாவது அந்த தாளிப்பு தேங்காய் பேஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி பக்குவத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வரோம். இந்த தண்ணி ஊற்றின பிறகு திருப்பி ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போது இதுக்கு மேலே குக் பண்ண அவசியம் இல்லை. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பேஸ்ட் ஒரு 10 நிமிஷம் சூடு ஆறட்டும். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மோர் இதில் ஆட் பண்ணுறோம். சூடோடு ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக திரிஞ்சு போயிடும். அதே டைமில் அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது. இது ஒரு பேசிக்கான விஷயம். நீங்கள் ஞாபகத்தில் வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சல, இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த பக்கோடா அதில் போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அப்புறம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதே டைமில் இந்த பக்கோடா ரொம்ப நேரம் ஊறினாலும் சாகி ஆகிடும். நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பரான மோர் குழம்பு ரெடி.
இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் ரெகுலராக பண்ணுற ஸ்டைல் இல்லாமல் இன்னொரு மெத்தடில் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வெண்டைக்காய் 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, முழு தனியா 1/4 கப்பு, முழு மிளகு 10லேருந்து 15 நம்பர், சீரகம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், முந்திரி பருப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ரெசிபியோட பேர் என்ன, வெண்டைக்காய் பொடி தூள் சொல்லுவாங்க, அப்படின்னா பிரட்டர் சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக பண்ணுற பொரியல் கான்செப்ட் இல்லாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதனால் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முழு தனியா, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது. ஏங்கிட்டனா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்த தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடக்கு முடக்குன்னு இருக்கணும். இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு அரைச்சிருக்கணும். அதே டைமில் கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் போட்டிருக்கேன். உப்பு எதுக்காக போடுறது தெரியுமா உங்களுக்கு? உப்பு போட்டால் தான் அந்த நீங்கள் அரைக்கிற பவுடர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக உப்பு போடுவாங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபைன் பவுடராக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சோண்டு குறை இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காவை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வெண்டைக்காய் பாருங்கள், நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடிசாக இருக்கணும், பெருசாக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஏன் கேட்டேன்னா ஃப்ரை பண்ணுற பக்கம் வந்து மாறும். அதனால தான் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. அதே டைமில் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டிங்கன்னா இந்த வெண்டைக்காய் எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு ப்ரிப்ரேஷன் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல சூடான எண்ணெயில் கரெக்டாக போட்டு அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் எடுத்துலாம். கரெக்டான குவான்டிட்டி போட்டிங்கன்னா 2லேருந்து 3 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இப்போ பார்த்தீங்களா, இந்த வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. நல்ல க்ரீனிஷ் கலர் சூப்பர் ரெடியாக இருக்கா. இதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இல்லைடா இவ்வளோ வேலையை அப்படி சொல்லி நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ பண்ணினா உங்கள் வீட்டில் இருக்க மக்கள் நல்லா விரும்பி சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுறோம் இந்த வெண்டைக்காய் பொரியல். இதுக்கு பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, சீரகம், முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்போட காஞ்ச மிளகாய் உடச்சி போடுங்க. கொஞ்சம் அந்த காரம் நல்லாயிருக்கும். அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயம் போடுறோம். அந்த வெங்காயம் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் கொஞ்சம் பவுடர் மசாலா போட போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர், அவ்வளோதான். இதை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த பவுடர் மசாலா போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. இந்த இடத்துல உங்களோட அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சு வதக்கினா கண்டிப்பாக அந்த பவுடர் மசாலா வந்து கருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காவை இதில் போடுறோம். நீங்கள் நல்ல கரெக்டான டெம்பரேச்சர் வச்சு ஃப்ரை பண்ணால் வெண்டைக்காய் எண்ணெய் பிடிக்காது. இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு, திருப்பியும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் பொடி பரட்டலோட பவுடர்
அந்த பவுடர் தேவையான அளவுக்கு இதில் போட்டு மீதி பவுடரை டைட்டான ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எப்போல்லாம் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். ஒரு சூப்பரான ஒரு பொரியல். இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நீங்கள் வீட்டில் லஞ்சோ இல்லை டின்னர் டைமில் தொட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வெண்டைக்காய் பொரியல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க.